வணக்கம் மக்களே. இன்றைக்கி பாட்டி சமையலில் நான் உங்களுக்கு மரச்சீனி கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க சிலவங்க. நாங்கள் இங்கே மரச்சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். மரச்சீனி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க, ரொம்ப ஆரோக்கியமானது. கிழங்கும் மீனும் சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கிழங்கோட தோலை வெட்டிட்டு அதை அடுப்பில் போட்டு நல்லா வேக வைங்க. வேக வேக அப்படி வெந்துட்டு இருக்கும்போது அதை எடுத்து நீங்கள் பாருங்கள். கையில் அப்படி நசுக்கி, நான் அந்த நசுக்கி பார்க்குறேன் இல்லையா, இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். அது நல்லா நசுங்கி அப்படி வெந்துடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அது வெந்துடுச்சு. சாஃப்டாக வேகட்டுங்க. நம்ம இப்போ கூட்டு வைக்க போகிறோம், அதனால் நல்லா சாஃப்டாக வேகட்டும். வெந்த கிழங்கை எடுத்து தண்ணியை வடித்து எடுத்துருங்க. நம்ம சாதம் வடிக்கிறது மாதிரி தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சுக்கோங்க. அந்த கிழங்கு நல்லா மசிங்க. நல்லா மசிச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே துண்டு துண்டாக இருக்கலாம், அதுக்காக ரொம்ப ஓவராக மசிச்சிடாதீங்க. நார்மலாக மசிச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, உங்கள் தேவைக்கு தக்கன காரம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா எதுவுமே அதிகமாக இருந்தனா நல்லா இருக்காது. புளிப்பு அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, காரம் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவைக்கு தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு அப்படி கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வெந்து அது அப்படியே வற்றி வரட்டும். வற்றி வரும்போது அப்படியே அல்வா போல் இருக்கும். பார்க்குறதுக்கு அல்வா அப்படியே நாக்கில் தண்ணி ஊறம் பாருங்கள், சாப்பிடணும் போல் இருக்கும். அதை பார்க்கும்போது அதை நல்லா வெந்து மசிச்சு அதை மேலே அப்படி இருக்கும் பாருங்கள். அல்வா பார்த்த உடனே நமக்கு எப்படி சாப்பிடணும்னு தோணுமோ அதே மாதிரி தாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி நல்லா அது வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா அப்படி தண்ணியெல்லாம் அப்படி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வேணுமோ உங்கள் தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக குழம்பு அந்த கூட்டு ரெடி ஆன உடனே அதில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டிங்கன்னா போதும். சூப்பரான மரச்சீனி கிழங்கு கூட்டு ரெடி. மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கன்னியாகுமரி ஸ்டைலுங்க. பாய்.